வெல்கம் டு பெருமன் அட்வைஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் க்ளோஸ் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் க்ளோஸ். நம்ம வந்து எப்போவுமே சொல்லுவோம் ஓப்பன் ப்ரைஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம். இது ஒரு ஃபண்டாஸ்டிக் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ரெண்டாவது எங்கள் கேல்குலேஷனுக்கு ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலுக்கு மேலே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கும் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுனாக்கா இங்கேருந்து this could be a possible bottom for at least next 3 to 6 months. Very high probability. So it's good news. So 25 advances, 24 declines. So open price நம்ம டெய்லி சொல்லுவோம், மார்க்கெட் ப்ளஸ்ஸு மைனஸை பார்க்காதீங்க. ப்ளஸில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருந்தால் வீக்கு, மைனஸில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருந்தால் ஸ்ட்ராங்கு. இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் மேலேருந்து கீழே போயிட்டு அந்த இடத்த சுற்றி திருப்பி மேலே வந்திருக்கு. ஸோ விச் இஸ் குட். And so I think there's a possible short-term bottom formation. Next நம்ம இது பார்க்கலாம். Market snapshot. 54,000 crores turnover. 54,000 crores turnover. 548 advances, 1269 declines. It's okay, no problem. And பார்க்கலாம். Okay. So Tata Steel 3% up, 3% up, Cipla, Reliance 2% up, Grasim, strong close. SBI, GAIL, Bajaj Finserv, Axis Bank, IOC. இவங்களாம் பேங்க்ஸில் வீக்காக இருக்குது. இவங்கெல்லாம் அடுத்தது நெக்ஸ்ட் டர்னில் போவாங்க. நீங்கள் வால்யூமில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டிஸ்டிவிலாம் கிட்டே போகாதீங்க, அப்புறம் விலைக்கு ஆகுது. All minus with volumes. SBI 195 நம்ம இன்றைக்கி ஏதோ சொன்னோம், அது என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஃபெடரல் பேங்க் எல்லாம் டாடா பவர் அதர் ஸ்டாக் தயவுசெய்து வாங்காதீங்க. இவங்க இந்த மாதிரி தான் வந்து நம்ம பயமுறுத்துவாங்க. பேட் மார்க்கெட்டில் வந்து மேலே நிற்பாங்க, நம்ம போய் வாங்குவோம். மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது அவங்க கீழே போயிடுவாங்க. ஸோ அதனால் நாட் அ குட் சைன். தென் நெக்ஸ்ட் இஸ் ரிலையன்ஸ் இஸ் 2% அப். ஏர்டெல் இஸ் ஆல்சோ, ஏர்டெல் 500 rupees மேலே ஸ்ட்ராங்கு, இன்ட்ரெஸ்டிங். And Bajaj Finance, வேறு யாருன்னா டாடா ஸ்டீல், ZEAL, Escorts, IndusInd Bank. ஓகே, ஸோ Escorts இன்றைக்கி புதுசாக வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம Escorts பார்க்கலாம். ஓகே, பியூட்டிஃபுல் கேண்டில். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு லோ ஃபார்ம் பண்ணி அந்த லோ கட் பண்ணி ஓப்பன் ப்ரைஸ் மேலே ட்ரேட் பண்ணால் ஸ்ட்ராங்கு. இங்கே வால்யூம் 25 lakhs, இங்கே 89 lakhs. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா இது லோ ஸ்டாப் லாஸ். பிகாஸ் வால்யூம் கேண்டில் 25 lakhs to 89 lakhs இஸ் ப்ரைஸ் வால்யூம் கேண்டில். இந்த வால்யூம் கேண்டில் லோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அக்யூமுலேட் பண்ணலாம். எஸ்கார்ட்ஸ் தானே அது? ஓகே, ரைட், எஸ்கார்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம SBI பார்க்கலாம். நம்ம மார்னிங் கவர் பண்ணியிருந்தோம். நம்ம SBI அது நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம் ஒரு பேட்டர்னு. லெட்ஸ் எஸ். ஸோ இந்த லோலேருந்து மேலே போயிருந்தேன். அந்த லோ வந்து 193.25. ஸோ 192.19. ஸோ இப்போ நீங்கள் SBI நீங்கள் இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ SBI இங்கேருந்து டேக் ஆஃப் வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ that's SBI. ஸோ இப்போ இன்றைக்கி ரெண்டு ஸ்டாக் பார்த்துருக்கோம் நம்ம, SBI and Escorts. ஓகே, now நெக்ஸ்ட்டு வந்து அப்பர் பேண்ட் 68, 270 lower band 57, both the bands. 52 week high 27, 52 week low 5, bulk deals 21, block deals 4. சும்மா அதெல்லாம் படிச்சுப்போம், என்றைக்காவது ஒரு நாள் மைண்ட்லேருந்து தாட்டு ஏதாவது ஒரு விஷயம் வரும் அதுலேருந்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டைசஸ். யாராவது மேலே ஓப்பன் ப்ரைஸ் மேலே கோர்ட்டு போய் யாராவது க்ளோஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ Nifty 50 above open price, Nifty next 50 above open price, Nifty 100 above open price, above open price. The 4567 is mid cap 16,450 above open price. So mostly நிறைய open price above open price மேலே இருக்கு. நம்ம வந்து we'll look at ஸ்மால் கேப்லாம் கீழே தான் இருக்குது. மிட் கேப் வந்து மார்ஜினில் பார்க்க பேங்க் நிஃப்டி பார்ப்போம் 22,400 அது கீழே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மேலே ஏறி நாளைக்கு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு.
ஆட்டோ மீடியா மெட்டல் ஃபார்மா. ஓகே, ஸோ நாளைக்கு முக்கால்வாசி வந்து இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இந்த இப்போ க்ளோசிங் 1 செகண்ட். நிஃப்டி க்ளோஸ் வந்து ஓகே இங்கே பார்க்கலாம். ஸோ நம்ம எஃப்சிபிஐ எங்கள் சிஸ்டம் பிரகாரம் இன்றைக்கி நிஃப்டி பை சிக்னல் கொடுத்துருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் த க்ளோஸ். ஓகே, இந்த லோ இருக்குல்ல, ஒன்று வந்து இந்த லோ. ஓகே, இந்த லோ வந்து 11,361. ஓகே, 1 செகண்ட். 11,289. ஆனால் 289 மேலே க்ளோஸ் ஆகலை. அது கீழே கட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கேண்டில். இந்த கேண்டில் பேட்டர்ன் பேர் அபேண்டன்ட் பேபி. என்னது? அபேண்டன்ட், அனாதையாக விடப்பட்ட குழந்தை. அனாதையாக விடப்பட்ட குழந்தைய வந்து கண்டிப்பாக நிறைய பேர் காப்பாற்றுவாங்க. இது புல்லிஷ் சைன். எஸ்பெஷலி இது வந்து ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம இந்த மாதிரி ஒரு கேப் டவுன் ஆகும்போது ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆன பை சிக்னல் இன்றைக்கி வந்து ரெண்டாவது வி ஹேவ் ஆர் ஓன் லெவல், அதுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆகிருக்கு 2 பை சிக்னல். அபேண்டன்ட் பேபி. ஓகே, ப்ளஸ் இந்த லோ கீழே க்ளோஸ் ஆகலை. 11,361, 11,289, 11,289 கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இந்த ஓகே சாரி இந்த லோ கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் வந்து அபேண்டன்ட் பேபி இது, நம்ம பயப்பட தேவையில்லை. சரி, இது வந்து 11,250. இந்த லோவும் பிரேக் ஆகிருக்கு. ஸோ 11,251 ரீசன்ட் லோ, அதையும் மேலே வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம வந்து இட்ஸ் a ஸ்ட்ராங் சைன். there's a very high probability from here டேக் ஆஃப் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து ரெண்டாவது என்னன்னாக்கா கன்ஃபர்மேஷன் வந்து நாளைக்கு மறுபடியும் இந்த க்ளோஸுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் குட் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து நேற்று 2 விதமாக பேசியிருந்தோம். நம்ம இந்த மாதிரி லெவலை பிரேக் பண்ண முடியல, கேப் டவுனை தான் போக ட்ரை பண்ண மாதிரி கேப் டவுன் ஆச்சு. இப்போது இங்கேருந்து கேப்பை பார்க்க வாய்ப்புகள் அதிகம். அபேண்டன்ட் பேபி இஸ் a bullish candlestick pattern. So we can go, I think we can be at peace and nothing to worry. Thank you. Have a nice day.